இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மருமவளே, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. இந்த காலத்துல போய் பேயி பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தைரியமா இரு. அத்த, ஏன் என் பயத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு நாள் இல்லாம ஆனா இன்னைக்கு நான் பேய் இருக்குன்னு சொல்றேன்னா அது உண்மையா இருக்குன்னு ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? நைட்டு என் ரூம்ல இருந்து எல்லாருமே போயிட்டாங்க. நான் மட்டும் தனியா இருந்தேன். ஒரு பொட்டு தூக்க கூட இல்ல தெரியுமா? எப்ப பேய் வருமோன்னு பயந்து பயந்து தூங்காமலே உட்கார்ந்துட்டு இருந்தேன். இல்ல இல்ல, இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியாது. அத்த, பேசாம நான் அங்கேயே வந்துடுறேனே. ஏய் சந்திரா, இந்த பார், அப்படிலாம் செஞ்சிடாத. நீ அங்கேயே இரு. அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு வச்சுக்கோ. நீ அங்க இருக்கிறது தான் சரியா இருக்கும், புரியுதா? நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, உனக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு, கவலைப்படாத. இல்லங்க, பேய பார்த்துட்டு எப்படிங்க என்னால நிம்மதியா இங்கே இருக்க முடியும்? நெஞ்செல்லாம் திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஐயோ, இன்னைக்கு நைட்டெல்லாம் என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியாது. சந்திரா, எப்போ திரும்பவும் அந்த பேய பார்த்து நான் செத்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்குங்க. என்ன சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறா? இல்ல, என்னால முடியலங்க. சொன்னா தயவு செஞ்சு கேளுங்க. நான் அங்கேயே வந்துடுறேங்க. மருமவளே, உன்ன அங்க இருக்கிறவங்க நல்லா பயமுறுத்தி வச்சிருக்காங்க. உன்னை அங்க இருந்து துரத்துறதுக்கு தான் இதையெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீ தைரியமா இரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. இத பாரு, மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இங்க வரன்னு சொல்ற எண்ணத்தை முதல்ல கைவிடு. நீ என்ன பண்ற? பூஜை ரூமுக்கு போய் சாமிய கும்பிட்டு விபூதிய வச்சுட்டு தைரியமா இரு. எந்த பேயோ பூதமோ உன்னை அண்டவே அண்டாது. ஆமா சந்திரா, சித்தி சொன்ன மாதிரி செய். என்ன, தைரியமா இரு, பயப்படாத. சரிங்க. அக்கா, நீ சொன்னது தானே நான் முகத்தை கழுவ போனேன். அங்க போய் டேப்ப திறந்தா தண்ணிக்கு பதிலா ரத்தம் வருதுக்கா. என்னடி சொல்ற? ரத்தம் கொட்டுதா? ஆமாக்கா, ரத்தம் தான் வருது. நீ வேணா வந்து பாரு. ஏண்டி, நீ குழம்பி என்னையும் குழப்புவியா? அக்கா, நான் ஒண்ணு குழப்பலக்கா. சத்தியமா ரத்தமா வருது. நீ வந்து பாரு. ஐயோ, இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, இப்படி நடந்துக்கிறா. சக்சஸ். அக்கா, பேசிக்கிட்டே இருக்காதக்கா, நான் சொல்றேன்ல, வந்து பாரு. வா. இரு, வரேன். சந்திரா, வாக்கா. சந்திரா. அக்கா, டேப் திறந்து பாரு. என்னடி, ரத்தம் கொட்டுதுன்னு சொன்ன, இங்க வந்து பார்த்தா தண்ணி நார்மலா இருக்கு. என்னடி ஆச்சு உனக்கு? அங்க உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. இப்படி அக்கா 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 அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுக்கா. அக்கா, சொன்னா கேளுக்கா, என்ன நம்புக்கா. நான் டேப்ப திறந்தப்ப ரத்தம் தாக்கா வந்துச்சு. இப்ப எப்படி நார்மல் ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. ஏய், ஓ முன்னாடி தானே நான் டேப்ப திறந்தேன். தண்ணி நார்மலா தானே வந்துச்சு. நீதான் ரொம்ப குழம்பி போயிருக்க. அம்மா, எனக்கு என்னமோ சித்திக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுது. அதான் பாக்குற எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்றாங்க. பைத்தியமா? நேத்து நைட்ல இருந்து இவங்க நார்மலாவே இல்ல. ஏய், யாரடி பைத்தியம்னு சொல்ற? நீ தாண்டி பைத்தியம். அதனாலதான் என்ன பார்த்து பைத்தியம்னு சொல்ற. நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க எல்லாரும் தான் லூசுங்க. ஈஸ்வரி, உன் தங்கச்சிக்கு என்னமோ ஆயிடுச்சு நினைக்கிறேன். நார்மலா இருக்க எங்களெல்லாம் பார்த்து பைத்தியங்கிறா. பேசாம ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்டா பார்த்து இவளை காட்ட வேண்டியதான், வேற வழி இல்ல. அப்ப என்ன பைத்தியம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஏய் ஏய் ஏய்
என்ன நான் இங்க உங்களை பார்த்து சிரிச்சேன்? நீ என்ன பார்த்து சிரிச்ச. நீ சிரிச்சத நான் பார்த்தேன். உங்களை பார்த்து நான் எதுக்கு சிரிக்கணும்? ஆ, அக்கா எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுக்கா. இவளோட புருஷன் டிரைவர் தான் இந்த எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பான். அவன்தான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாரையும் சேர்ந்து நம்ப வைக்கிறான். இவங்க எல்லாரும் அவனுக்கு உடந்த. அக்கா இவங்க யாரையும் நம்பிடாதக்கா, என்ன மட்டும் நம்புக்கா, சொன்னா கேளுக்கா. சந்திரா, தேவையில்லாம பேசாத. நீ முதல்ல சரியா இருந்துக்கோ, மத்தவங்களை குறை சொல்லாத. அக்கா 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 அக்கா, நான் இந்த ரூம்ல இருந்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியமாக்கிடுவாங்க. நான் உன் ரூம்ல வந்து தங்கிக்கிறேன்க்கா. ப்ளீஸ்க்கா, வேண்டான்னு சொல்லிடாதக்கா. ஷோ, சரி வந்து தொலை. ம். சரி போ. என்ன பார்வை. வாங்க. அக்கா சந்திரா, ஏண்டி இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? எனக்கு ஒண்ணு இல்லக்கா, நான் நல்லாதான் இருக்கேன். அந்த டிரைவர் பையதான் என்ன பைத்தியமாக்கி வீட்டை விட்டு துரத்தணும்னு பாக்குறான். அதுக்கு உன் பொண்ணுங்க, உன் புருஷன் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. ஏய், ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்காத. வீட்டை விட்டு துரத்து பாக்குறாங்கன்னு நீ சொல்றதெல்லாம் உன்னோட மன பிரம்ம. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இல்லக்கா, அவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றான். நேத்துல இருந்து நடக்கிறது எல்லாமே அவனோட வேலைதான். அவனை வீட்டை விட்டு துரத்துனதுனாலதான் இப்ப என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு பாக்குறான். புலமாமா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? இரு, போன் வருது, பேசிட்டு வரேன். ஹலோ. ஆ, சொல்லுங்க. அப்படியா? கொஞ்சம் இருங்க, சிக்னல் கிடைக்கல. ஐயோ சகல, நமக்கு பயந்து நம்ம பண்ண டார்ச்சர்ல சின்னத்த பெரிய ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நமக்கு இப்படி எல்லாம் அந்த அம்மா டார்ச்சர் கொடுத்துச்சு. இப்ப நம்ம பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம அந்த அம்மா பயந்து ஓடும்போது மயிலுக்கு வெரி ஹாப்பிப்பா. அவ பண்ண பாவம் என்ன கொஞ்சமா நிஜமா? அவ பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் பத்தாது, இன்னும் நிறைய அனுபவிக்கணும். கரெக்டா சொன்னீங்க சார். கொரியர் வந்திருக்கு. அடுத்த ஐட்டம் வந்துருச்சு. யாருக்குப்பா? சந்திராங்கிற பேருக்கு வந்திருக்கு சார். சரி சரிப்பா.